உடனுக்குடன் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சாய ஆலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகளால் காவிரி ஆறு மாசடையக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். இரவு பகல் பாராமல் சாய கழிவு நீர் நேரடியாக கலப்பதால் காவிரி ஆறு முழுவதும் மாசடைந்து பச்சை நிறமாக காட்சியளிக்கிறது. காவிரி ஆற்றில் சாய கழிவுகள் கலப்பதால் அவை பச்சை நிறமாக காட்சியளிக்கிறது. திமுகவை சேர்ந்தவர்களின் சாயப்பட்டறைகள் இயங்குவதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. காவிரி ஆற்றில் சாய கழிவுகள் கலப்பதால் அவை பச்சை நிறமாக காட்சியளிக்கிறது. இனியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வாழ்வதற்கு தகுதியில்லாத இடமாக மாறும் என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது நாமக்கல் செய்தியாளர் பார்த்திபன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பார்த்திபன், காவிரி ஆற்றில் சாய கழிவுகள் கலப்பதால் அவை பச்சை நிறமாக மாறியிருக்கிறது. இது குறித்து உரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா? நடவடிக்கை எதுவும் எடுக்காததற்கு என்ன காரணம்? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் பிரதான தொழிலாக நூற்பாலைகள், விசைத்தறி மற்றும் சாய ஆலைகள் இயங்கி வருகின்றது. இத்தொழிலை நம்பி பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் இங்கு செயல்படும் சாய ஆலைகளால் இப்பகுதியில் தொடர்ந்து பல்வேறு இன்னல்களை பொதுமக்கள் சந்தித்து வருகின்றனர். ஒட்டமத்தை, பள்ளிப்பாளையம் பகுதிகளில் செயல்படும் சில சாய ஆலைகள் தங்களது சுயநலத்திற்காக சாய நீரை சுத்திகரிப்பு செய்யாமல் அப்படியே சாக்கடை கால்வாய் வழியாக காவிரி ஆற்றில் நேரடியாக கலந்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக இரவு பகல் என்று பாராமல் சாய நீர் நேரடியாக காவிரி ஆற்றில் கலந்ததால் காவிரி ஆறு முழுவதும் மாசடைந்து பச்சை நிறமாக காட்சியளிக்கிறது. காவிரி ஆற்றின் நீரை பருக பயன்படுத்த முடியாத சூழ்நிலையிலும் தொடர்ந்து இந்த தண்ணீரை பயன்படுத்தினாலும் புற்றுநோய் உட்பட பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது பற்றி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு புகார் அளிக்க இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் முயற்சி செய்தாலும் செல்போன் அழைப்பினை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் எடுப்பதில்லை. இப்படி ஒரு துறை குமாரபாளையம் பகுதியில் இருக்கிறதா என பலரும் சந்தேகம் கொள்ளும் அளவிற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நடந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக திமுகவை சேர்ந்த சில முக்கிய நபர்களின் சாயப்பட்டறைகள் இப்பகுதியில் இயங்குவதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டுகின்றனர். சில சாயப்பட்டறைகள் மீது கண் துடைப்புக்காக மின்சாரத்தை துண்டித்து நடவடிக்கை எடுத்தாலும் இரவில் ஜென்செட் மூலம் சாய ஆலைகள் இயங்கி வருவதுடன் சுத்திகரிப்பு செய்யப்படாத சாய நீரை ரகசிய பைப் மூலம் இரவு முழுவதும் வெளியேற்றிக் கொண்டுதான் வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக காவிரி ஆற்றில் கலக்கும் சாய தண்ணீரை பற்றி 500க்கும் மேற்பட்ட புகார்கள் கொடுக்கப்பட்டும் இதுவரை ஒரு நிரந்தர தீர்வு எடுக்கப்படவில்லை. பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தால் மட்டுமே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இதே நிலை தொடர்ந்து கொண்டே இருந்தால் இப்பகுதியில் மனித இனமே வாழ்வதற்கு தகுதியில்லாத இடமாக மாறும் தூரம் வெகு தொலைவில் இல்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன். மாவட்டம் பள்ளிப்பாளையம் இப்ப நம்ம நிக்கிற இடம் 9ஆம் படிக்கிற பகுதியில, இந்த பகுதியில தான் வந்துங்க எல்லா கழிவுகள், மனித கழிவுகள் இருந்து சாய கழிவு வரைக்கும் எல்லாம் வந்து கலக்கிற இடங்க. இங்கதான் வந்து ஸ்டோரேஜே நிற்கும். இங்க பாருங்க, இந்த கலர்ல பாத்தீங்கன்னா தெரியும், பச்சை பச்சை கலர்ல பாசியை பார்த்தா பாசின்னு சொல்லுவாங்க, ஆனா அது பாசி கிடையாது. இந்த சாய ஆலைகள்ல இருந்து வெளியேற்றப்படக்கூடிய ரசாயனத்தினுடைய தண்ணீர் இங்க கலந்தனாலதான் இந்த பச்சை கலர்ல இருக்கு. இதை வந்து நாங்க தொடர்ச்சியா வந்து சொல்லிட்டு இருக்கோம். மாவட்ட ஆட்சியர் நிர்வாகத்திலையும் சொல்றோம், இங்க இருக்கிற மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலையும் சொல்றோம். ஆனா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்றைக்குமே இங்க இருக்க பொதுமக்களுடைய ஒரு மாசு கட்டுப்பாடு வாரியம் இருக்குன்னா அது தொலைபேசி எதுக்கு அரசு கொடுத்திருக்காங்க. ஒரு தொலைபேசி எல்லா அதிகாரிகளுக்கும் அரசால் கொடுக்கப்பட்ட ஒரு தொலைபேசி எண் இருக்கு அரசு அதிகாரிகிட்ட. அந்த தொலைபேசி பண்ணோம்னா போன் பண்ணா யாரும் அந்த போனை எடுக்கிறது கிடையாது. எல்லாமே முற்றிலுமா இந்த மாசு கட்டுப்பாடு வாரியம் யாரு கூட கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொன்னா சாய ஆலைகளுடைய முதலாளிகளுடைய தொடர்புலதான் இருக்கிறாங்க. மற்றபடி இங்க இருக்க பொதுமக்களுடைய புகார்களுக்கு எந்தவித மதிப்பும் கொடுக்கறது இல்லை. இந்த தண்ணீர்னால பலருக்கும் பல்வேறு நோய்கள் வந்துட்டு இருக்கு. இந்த பல்வேறு நோய்களுக்காக பல விதமான அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அனுமதித்து அவர்கள் வந்து முடிந்த அளவுக்கு காப்பாற்றப்படுகிறார்கள். இல்லை என்றால் பணம் இல்லாத காரணமா அவங்க இறந்து போயிடுறாங்க. இந்த நிலைமை தான் இங்க இருக்கு. நாங்க தொடர்ச்சியா அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறோம், சொல்லிட்டு இருக்கிறோம். மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இதற்கான உத்தரவுகளை போட்டுட்டு தான் இருக்கு. ஆனால் அதிகாரிகள் எந்தவித கண் துடைப்புக்கு கூட இந்த ஒரு பகுதிகளை வந்து நிக்கிறது கிடையாது, பாக்குறது கிடையாது.